ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். கடந்த நிகழ்ச்சியில் சந்திரன் சுக்கிரன் காம்பினேஷனை பற்றி பார்த்தோம். இந்த நிகழ்ச்சியில் சந்திரனுக்கும் சனிக்கும் உரிய காம்பினேஷனை பற்றி பார்ப்போம். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் சந்திரனும் சனியும் சம்மந்தப்பட்டால் இந்த இடத்துல பார்வை சேர்க்கை எதை வேணுமாலும் எடுத்துக்கலாம். இந்த சந்திரனும் சனியும் சம்மந்தப்பட்டாலே அது புணர்வு தோஷம், அவங்களுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்காது, பாதிக்கப்படும், இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி புணர்வு தோஷத்துக்கு இந்த கோயிலுக்கு போனால் அது சரியாயிடும்னு நினைப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப சரியான கருத்துக்கள் அல்ல. ஏன்னா சந்திரனுடைய காம்பினேஷனும் புரியணும், சனியோட காம்பினேஷனும் புரிஞ்சாதான் இந்த புணர்வு தோஷம்னா என்ன, இது கோயில்கள் போயிட்டு வரலாம், தாக்கத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்தும் தவிர இதுக்கு பரிகாரம்லாம் கிடையாது. பொதுவாக பரிகாரம் அப்படிங்கிறது அவங்கவுங்களோட லைஃப் ஸ்டைல், அவங்களோட தொழில், இதை பொறுத்து தான் இந்த பரிகாரங்கள் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுங்கிறத நம்ம கணக்கு பண்ணி சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ சந்திரன்னாலே நீர் கிரகம் அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா. சனி பனிக்கட்டி எடுத்துக்கணும். சந்திரன் அப்படிங்கிறது நீர், சனி அப்படிங்கிறது ஐஸ் கட்டி, பனிக்கட்டி, எதை வேணாலும் எடுத்துக்கோங்க. குளிர்ச்சிக்கு சந்திரன் அப்படின்னா ரொம்ப இந்த மிகப்பெரிய பனிமூட்டம் இருக்குது இல்லையா, உறை பனிகள்லாம் இருக்குது இல்லையா, இதுக்கெல்லாம் சனி. அப்போ சந்திரன் சனி ரெண்டுமே ஈரமாக இருந்தால் கூட சந்திரன் கொஞ்சம் வெளிச்சத்தை குறிக்கக்கூடிய கிரகம். கொஞ்சம்னு சொல்லக்கூடாது, இரவில் முழுமையாக குளிர்ச்சி பொருந்திய வெளிச்சத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். சனி அப்படின்னு பார்க்கும்போது முழுக்க முழுக்க இருளையும் மறைவிடங்களையும் குறிக்கக்கூடிய கிரகம். இந்த ரெண்டு கிரகமும் சம்மந்தப்படும் போது தான் இதை புணர்வு தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. புணர்வு தோஷமாக எடுக்கிறதா யோகமாக எடுக்கிறதாங்கிறது அடுத்த கதை. இப்போ புணர்வு தோஷம் ஏன் வேலை பார்க்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தண்ணின்னு சொல்லியிருக்கோம் சந்திரனை, சனியை ஐஸ் கட்டி பனிக்கட்டின்னு சொல்லியிருக்கோம். இப்போ குளிர்ச்சியான தண்ணியில் கையை விடும்போதே பொதுவாக குளிர்ச்சியிலே இருந்தோம்னா ரத்த ஓட்டம் கொஞ்சம் மட்டுப்படும், அதாவது அதோட ஸ்பீடு குறையும். இதுவே பார்த்திங்கன்னா அதில் ஐஸ் கட்டியை போட்டு தண்ணி இன்னும் சில்லுன்னு ஆகி அதில் நீங்கள் விரலை விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரத்த ஓட்டம் சில இடங்கள் நின்று கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்றும் வேணாம், பனி பிரதேசங்களில் போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த மூச்சு திணறல் வரும், இந்த ரத்த ஓட்டம்லாம் அப்படியே நின்று போன மாதிரி அந்த ஒரு ஸ்பீடு கண்ட்ரோல் வருதில்ல. இதுதான் சந்திரன் சனியோட காம்பினேஷன். இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போது ஓட்டம் தடைப்படுது, ரத்த ஓட்டம் மட்டுமல்ல வாழ்க்கையோட இயக்கங்களையும் ஸ்லோ பண்ணுது. அப்போது சந்திரன் சனி காம்பினேஷன் உள்ளவங்களோட வாழ்க்கையை பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விஷயங்கள் தடைப்பட்டு அப்படியே போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். அதனால் என்னென்னா இது ஒரு எதிர்கிரகம், அது ஒரு எதிர்கிரகம் இல்லையா. அப்போ கணவன் மனைவி அப்படின்னு வரும்போது இவங்களுக்கு ஈக்குவலான திங்கிங் அங்கே இருக்காது. இதுதான் சந்திரன் சனி தாக்கத்தோட இந்த புணர்வு தோஷத்தோட முக்கியமான விஷயம். அதாவது இவர் ஒரு ரூட்டில் திங்க் பண்ணாருன்னா அவங்க ஒரு ரூட்டில் திங்க் பண்ணுவாங்க. ரெண்டு பேருமே எதிர் சிந்தனையாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இவங்களோட மனப்போக்கும் அவங்களோட மனப்போக்கும் கிட்டத்தட்ட மாறுபடும். இது சந்திரன் சனி காம்பினேஷனுக்கு மட்டும்தான் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாட்டில் 100க்கு 90 பேரை கேட்டிங்கன்னா கூட சரி, நான் கிழக்குன்னா என் ஒய்ஃபு மேற்கு, நான் மேற்குன்னா என் ஒய்ஃபு கிழக்குன்னு தான் சொல்லுவாங்க. அதனால் அதை பெருசாக எடுத்துக்க வேணாம். சரி, புணர்வு தோஷம் அப்படின்னு இருக்கக்கூடிய இது இருக்குது, இதை என்ன பண்ணலாம், இதுக்கு என்ன மாற்று ஏற்பாடு அப்படி தான் பார்க்கணும். இந்த இடத்துல கோயில்களுக்கு போகிறதுனால ஒரு தோஷம் கட்டுப்பட்டுடாது. நம்ம நடைமுறை வாழ்க்கையில் சில கேரக்டர்கள் சில நடவடிக்கைகளை மாற்றிக்கும் போது அதோட பண்பு அதை ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். சொல்கிறாங்க இல்லையா, அதாவது எதையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறது எப்படி, அதாவது ஒரு விசையை நமக்கு சாதகமான விசையாக பயன்படுத்திட்டோம்னா மின்சாரம் எடுக்கிறோம் இல்லையா, அது மாதிரி தான். அப்போ அந்த சந்திரன் சனியும் சம்மந்தப்படும் போது அதை என்ன பண்ணுறது, புணர்வு தோஷம், திருமணம் தள்ளி போகுது, கணவன் மனைவிக்கிடையே சரியான உறவு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. இதை எப்படி மாற்றுறது அப்படின்னு கேட்கும்போது இது எங்கே மாற்றுக்கிறதுன்னா என்னுடைய ஆசான் நெல்லை வசந்தன் ஐயா ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா, அதாவது இந்த ஒலி அப்படின்னு சொல்லுவாங்க, சவுண்டு, லைட், திரை, இதெல்லாம் எங்கே சம்மந்தப்படுதோ அந்த துறைகளில் உள்ளவங்களுக்கு புணர்வு தோஷத்துலேருந்து ஒரு விதிவிலக்கு கிடைக்கிது. அதாவது சினிமா, சின்னத்திரை, அப்புறம் இந்த காட்சி ஊடகம் எல்லாத்தையும் சம்மந்தப்பட்டவங்க அத்தனை பேருக்குமே இந்த புணர்வு தோஷத்துலேருந்து ஒரு விதிவிலக்கு கிடைக்கிது. அப்போ அவங்க என்ன பண்ணலான்னா அந்த துறையில் தொழிலை தேர்ந்தெடுத்துக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் சாஃப்ட்வேர் துறையில் மிகப்பெரிய சாதனைலாம் படைக்கிறாங்க. சாஃப்ட்வேர் பணிகளில் இருக்காங்கள, மென்பொருள், அதுவும் திரை சார்ந்த வேலை தானே. இந்த கம்ப்யூட்டர்னால் அது ஏதோ தனியாக பார்த்துக்கக்கூடாது, கம்ப்யூட்டரும் திரையை பார்த்து தான் வேலை பார்க்கணும் இல்லையா. இந்த பணியில் இருக்கிறவங்களுக்கும் இந்த புணர்வு தோஷங்கிறது நல்ல விதிவிலக்கு அமையுது. ரெண்டாவது, சந்திரன் சனி காம்பினேஷன் யோகமாக அமையுதுன்னா அது சம்மந்தப்பட்ட வேலையே கிடைக்கும். இப்போ நீங்கள் சந்திரன் சனி தொடர்பு இருந்தால் தான் சினிமாவுக்கும் போக முடியும், மீடியாவுக்கும் போக முடியும், சாஃப்ட்வேருக்கும் போக முடியும். இதெல்லாம் ப்ளஸ்ஸாக வருது இல்லையா.
இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பாசனம் இது வந்து நீர்ப்பாசனம் விவசாயத்தோட தொடர்புடைய ஒரு காம்பினேஷன் கூட. அப்போ சந்திரன் சனி காம்பினேஷன் உள்ளவங்க விவசாயத்தோட தொடர்புடைய வேலைகளை செய்யலாம். விவசாயம் சார்ந்த தொழில்கள், அது சார்ந்த மற்ற தொழில்கள், இப்போ ஐடி கூட எல்லா துறையும் கலந்து தானே வருது. அந்த மாதிரி தொழில்களை செய்யும்போது அவங்களுக்கு அது ஒரு விதிவிலக்காக மாறிடுது. அதுவே பரிகாரமாகவும் மாறிடுது. இன்னும் சொல்லப்போனால் அதே போல் சந்திரன் அப்படிங்கிறது நீங்கள் இந்த இடத்துல துணி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போ சனி அப்படின்னு பார்க்கும்போது அதில் ஏதாவது இடையூறை ஏற்படுத்துறது தானே. அப்போ அந்த துணியை வந்து கட் பண்ணக்கூடிய டைலரிங் தொழில் செய்கிறாங்கல்ல, அவங்களுக்கும் இது பரிகாரமாக அமையுது. இதை வந்து நான் ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் சொல்லிகிட்டு இருந்தேன். இந்த சந்திரன் சனி காம்பினேஷன் உள்ளவங்களுக்கு வந்து இந்த தையல் மிஷின் தையல் தொழில் செஞ்சால் நல்லாயிருக்கும், ரெடிமேடு கூட கிட்டத்தட்ட அதை ஒட்டி தான் வரும் அப்படின்னு சொல்லும்போது, வாக்குஸ்தானத்தில் கேது உள்ள ஒரு ஜோதிடர் தான் எங்கிட்ட ஃபோனில் தொலைபேசியில் கேட்டுக்கிட்டு அதை போய் அவர் கண்டுபிடிச்ச மாதிரி இன்னொரு சேனலில் பேச ஆரம்பிச்சிட்டார். அது அவருக்கும் தெரியும், யாருன்னு நான் சொல்ல விரும்பலை. அதனால் பல விஷயங்களை சொல்லும்போது கொஞ்சம் அடக்கி வாசிக்க வேண்டியதாக இருக்குது. பொதுவாக இந்த மாதிரி புணர்வு தோஷம்னு வந்துட்டாலே அவ்வளோதான். புணர்வு தோஷம், உங்களுக்கு கல்யாணம் ஆகாது, புருஷன் முன்னாடி ஒத்து போகாது, எதையாவது சொல்லி இது இந்த பரிகாரம் அந்த பரிகாரம்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்காக தான் இது அவேர்னஸாக தான் இந்த நிகழ்ச்சியை சொல்கிறேன். புணர்வு தோஷத்தை நீங்கள் யோகமாக பயன்படுத்திக்கணும்னா, குறைந்தபட்சம் உங்கள் வீட்டில் ஒரு தையல் மிஷினை வாங்கி போட்டாலும் சரி, தையல் தொழிலை கற்றுக்கிட்டாலும் சரி, நீங்கள் அதை தொழிலாக எடுக்கிறீங்களோ இல்லையோ, சாதாரணமாக உங்களுடைய குடும்ப தேவைகளுக்கான துணிமணிகளை தச்சுக்கிட்டிங்கன்னா கூட, வீட்டில் மெஷின் ஓடுற சத்தம் கேட்டால் கூட அது உங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரம். இதை நீங்கள் அப்படி தான் எடுத்துக்கணும். அடுத்தது விவசாயம் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல பரிகாரமாக அமையுது. குழாய்கள் பாசனம் அப்படிங்கிறான். விவசாயத்துக்கு வந்து தண்ணீர் பாய்ச்சறது வந்து குழாய்கள் மூலமாக தான் பாவுது. அப்போ நீர்ப்பாசனத்துறையோடு சம்மந்தப்பட்டவங்களுக்கும் இது ஒரு யோகமாக அமையுது. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மதுபானத்துக்கும் இதுதான் காம்பினேஷன். இப்போ மதுபான ஆலைகள் பெரிய அளவுக்கு வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு சந்திரன் சனி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அதை விட்டுட்டு பார்த்திங்கன்னா இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா மதுபானம் சம்மந்தப்பட்ட பார்கள் வச்சு நடத்துவாங்கள்ல சைடில் இந்த கடைகள், அவங்களுக்கும் அந்த காம்பினேஷன் இருக்கும். மதுபான கடைகளில் வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் அந்த துறையோடு சம்மந்தப்பட்ட அத்தனை பேர்களுக்குமே இந்த சந்திரன் சனி தொடர்பு இருக்கும். அப்போ சந்திரன் சனி தொடர்புங்கிறது ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்லப்போனால் ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த டிஜிட்டல் சம்மந்தப்பட்ட அத்தனையிலுமே சந்திரன் சனி காம்பினேஷன் இருக்குது. அதனால் டிஜிட்டல் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு துறையவோ, டைலரிங் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு வேலையவோ, ஒளி மீடியா சினிமா சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு வேலையவோ, விவசாயம் சம்மந்தப்பட்ட வேலையோ, நீர்ப்பாசனம் சம்மந்தப்பட்ட வேலையோ சம்மந்தப்படும் போது இந்த புணர்வு தோஷங்கிறது அடிபட்டு போயிடுது. இதுக்காக தனி கோயில் அப்படிலாம் எதுவும் கிடையாது. இந்த இடத்துல சந்திரன் சனியை பொறுத்த வரைக்கும் தண்ணியும் ஐஸ் கட்டியுமாக தான் பார்க்கணும். இதை தவிர இன்னும் நிறைய ப்ளஸ் இருக்குது இதில். எப்படின்னா, சில பேருக்கு வந்து இந்த ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கறிஞர் வாதாடுறாருன்னா சில ரெஃபரன்ஸுகளை எடுப்பார். என்ன ரெஃபரன்ஸ் எடுத்தோம்னே நமக்கு பாதி பேர் மறந்துடும்ல, அதெல்லாம் அப்படியே அக்கு வேறு ஆணி வேறு என்றைக்கோ நடந்த ஒரு விஷயத்தெல்லாம் அப்படி நினைவுபடுத்தி இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறாங்கல்ல, இதுதான் சந்திரன் சனி காம்பினேஷனுக்கு மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி. இந்த வேலையை தானே ஹார்ட் டிஸ்க் பண்ணுது, இந்த வேலையை தானே பென் ட்ரைவ் பண்ணுது. இது எல்லாமே வந்து இன்றைக்கி டிஜிட்டல் முறையில் என்ன அட்வான்ஸ் டெக்னாலஜியோ இது அத்தனையுமே சந்திரன் சனி காம்பினேஷனில் வர்றதுனால புணர்வு தோஷம் உள்ளவர்கள் இந்த மாதிரி பணிகளில் தங்களை ஈடுபடுத்திக்கிட்டாங்கன்னா அதுவே அவர்களுக்கு பரிகாரமாகவும் விதிவிலக்காகவும் அமையும். ஸோ இப்போ சந்திரன் சனி காம்பினேஷன்னா அதை புணர்வு தோஷமாக பார்க்காம இந்த மாதிரி டிஜிட்டல் யோகமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உண்மையிலே பலனுள்ளதாக இருக்கும். அதனால் இதை சொல்லி யாரையும் பயமுடுத்த வேணாம். இதுக்குன்னு தனிப்பட்ட கோயில்கள்லாம் கிடையாது. சந்திரன் சனி காம்பினேஷன் உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த சினிமா, சின்னத்திரை இதோட தொடர்புடையவர்கள் அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா. சந்திரனுக்கு பொதுவாக அம்மன், சனிக்கு நம்ம என்ன சொல்லுவோம், முனின்னு எடுத்துப்போம். அப்போ முனிங்கிற பெயர்கள் உள்ளவங்க, முனியம்மாள் அப்படிங்கிறது இந்த கருப்பு சம்மந்தப்படும் போது கருப்பாய் அம்மன், இந்த மாதிரி பெண்களுடைய தெய்வங்கள், பெண் தெய்வங்களில் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி உள்ள பெயர்கள். இப்போ நீலம் அப்படின்னு இருந்ததுன்னா சனி இல்லையா, அப்போ நீலாட்சி அம்மன், நீலதாய் அம்மன் இப்படியெல்லாம் வருது பார்த்தீங்களா. இப்போ நம்மளே சொல்லலாம், இப்போ முத்துசாமி அப்படின்னு சொல்கிறோம். முத்து அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், முத்துன்னா சந்திரன் சொல்லுவோம், சாமின்னு வரும்போது சனின்னு சொல்லுவோமா. அப்போ முத்துசாமியை வணங்கலாம், முத்துக்குமாரசாமியும் வணங்கலாம்ல. குமாரசாமின்னு வரும்போது கொஞ்சம் சில கரக காம்பினேஷன்கள் வந்தால் கூட முத்து, சாமி இது சம்மந்தப்பட்ட பெயர்கள் உள்ள கடவுள்களை வணங்குறது கூட உங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரமாக தான் அமையுமே தவிர, சில பேர் பார்த்திங்கன்னா இது ஏன் இதை சொல்கிறாங்கன்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே சண்டை வரும்போது ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு சின்ன பிணக்கு வந்திருக்கும். அந்த வாக்குவாதம் எங்கே போய் முடியும்னா, இதுக்கு முன்னாடி நடந்தக்கூடிய ஒரு 5-6 இன்சிடெண்ட், ஒரு 10 வருஷம் 12 வருஷம் முடிய இன்சிடெண்ட்டெல்லாம் கோர்த்து வந்து இவங்க சொல்லுவாங்க.
கோர்ட்டில் எப்படி வக்கீல் ஒரு வழக்குக்கு தேவையான சைட்டேஷன்ஸை இந்த வழக்கில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, அந்த வழக்கில் இப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி சண்டை வந்துச்சுன்னா இந்த காம்பினேஷனில் ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி அந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி சொன்னியே, உங்கள் அப்பா வந்தப்போ இப்படி நடந்துக்கிட்டே, இப்போ ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னு அந்த தோர்வையாக கோர்த்து சொல்லுவார். அதே மாதிரி ஒய்ஃபும் அவங்க சைடில் உள்ள கோர்வையாக கோர்த்து சொல்லுவாங்க. இதுதான் வந்து இதில் மைனஸ் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ பிஸியாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பேசிகிட்டே இருக்கும்போது இருங்க, அப்படியே ஒர்க் பண்ணிக்கிட்டே சில பேர் சிஸ்டமில் சாப்பிட்டுட்டு இருக்காங்கல்ல, ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே டைலரிங் மிஷின் பார்த்துட்டு இருக்காங்கல்ல, பேசிக்கிட்டே களை எடுத்துகிட்டு இருக்காங்கல்ல, இது எல்லாமே அதுக்கு பரிகாரமாக தான் அமையுமே தவிர அப்படி தான் நாம் எடுத்துக்கணும். கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க இதுக்கு என்ன கோயில்னு எடுக்க முடியாது. சனியும் சந்திரனும் சம்மந்தப்பட்ட கடவுள்கள் எல்லாத்தையுமே வணங்கலாம், இதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஜூஸ் இருக்குது இல்லையா, நம்ம ப்ரூவரிஸ்னு ஒரு வார்த்தை இதில் விட்டுருக்கோம். இப்போ ப்ரூவரிஸ்னால் குளிர்பானங்கள் வருது இல்லையா, சர்பத்தில் ஆரம்பித்து சோடாவில் ஆரம்பித்து கூல்ட்ரிங்க்ஸில், இதுவும் வந்து அந்த யோகம் தான். இந்த மாதிரி கடைகள் வச்சா கூட சரி, அது சம்மந்தப்பட்ட தொழில்கள் செஞ்சால் கூட சரி, இந்த புனர்பு தோஷங்கிறது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. அது உங்களுக்கு சாதகமான பலன்களையே கொடுக்குங்கிறத நம்ம மறந்துட வேணாம். என்னுடைய ஆசான் நெல்லை வசந்தன் ஐயா வந்து இதை ரொம்ப கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காரு. நான் ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் சொல்லும்போது சொன்னேன், நான் வந்து ஊடகம் சம்மந்தப்பட்ட துறைக்கு போவேன், காட்சி ஊடகத்துக்கு போவேன் அப்படிங்கிறத வச்சு கட்பிடிச்சி சொன்னதே அவர் இந்த சந்திரன் சனி காம்பினேஷனை வச்சு தான் சொன்னார். இப்போவும் நான் உங்கள் எதுக்கு ஊடகத்துறையில் தானே இருக்கேன், நீங்கள் ஒன்றும் வேணாம், உங்களோட சம்மந்தப்பட்ட நண்பர்கள் சினிமா, சின்னத்திரை, ஊடகம், அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர், இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்க அத்தனை பேர் ஜாதகத்தையும் வாங்கி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அதில் சந்திரன் சனி காம்பினேஷன் இருக்கிறது தெரியும். இதனால தான் குடும்பத்தில் பாதிப்புன்னா அதை பெருசாக எடுக்கவே கூடாது. இது இல்லாதவங்களுக்கெல்லாம் குடும்பத்தில் பாதிப்பு இல்லையா என்ன, ஏதாவது ஒரு நீங்கள் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு வந்தீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்லணுங்கிறதுக்காக சொல்லக்கூடாது, அதுக்கு ஒரு மாற்றாக இதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது. இது கிட்டத்தட்ட வந்து சந்திரனோட சனி சேர்றதுனால உள்ள பலமெல்லாம் நான் சொல்லிட்டு வரேன். சில பேர் இதில் உள்ள பலவீனத்தை மட்டுமே சொல்லிட்டு வருவாங்க. பலவீனத்தை பலமாக மாற்றுவது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியோட உண்மையான நோக்கம். அதனால் சந்திரன் சனி காம்பினேஷனை கண்டு யாரும் பயப்பட வேண்டிய தேவையில்லை, புனர்பு தோஷம்னு அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு உண்மையிலேயே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.